ஓ வாங்கோ. நீங்க வாங்க வாங்கன்றீங்க, உங்க பிள்ளைங்க விடுறாங்க. அம்மாவை பார்த்தாலும் பாசத்துல முன்னாடி வரானுங்க, வரக்கூடாதா? பாசத்துல இல்ல, அவனுக்கு இப்பதான் ஹைட் கரெக்டா இருக்கும். வெளில வேடிக்கை பார்க்க விண்டோ இருக்கணும், இவரை இங்க ஏத்தி நான் இப்படி பிடிச்சிக்கிட்டே வரணும். அதுக்கு தான் அம்மா இப்போதைக்கு தேவை அவனுக்கு. ஓகே, போலாமா? காஃபி குடிக்கிறீங்களா? காஃபியா? சூடாவா கோல்டாவா? கோல்டு காஃபி. சூப்பர். போடா. டிராவல் பண்ணிட்டு குடிச்சிக்கிட்டே போவோம். ரெடி ஆயிட்டாரு கிளம்ப, வேடிக்கை பார்க்க. லெட்ஸ் கோ. வந்தாச்சு உங்க வீட்டுக்கு. கதவு ரெடியா திறந்து வச்சிருக்கீங்க. ரெடியா திறந்து வச்சிருக்கேன். ராக்கி போய் திறந்து. அதோ பாருங்க, ராக்கி பா. ஹாய் மாமா. பிஸ்தே. உள்ள போங்க, உள்ள போங்க. டாடி ஆ கை. ஹாய் அங்கிள். ஹாய் தாத்தா. ஹாய் டாடி. ஹாய். அப்பா என்னடா, தாத்தாவை பார்த்தாலும் குஷி ஆயிட்டானுங்க. ஏன்னா எங்க அப்பா தான் அவனுங்களுக்கு வந்து ஸ்நாக் பார்ட்னர். பார்த்த உடனே பிஸ்கெட் போட்டுருவாங்க. எப்படி இருக்கீங்க அங்கிள்? ஏதோ உங்க புண்ணியத்துல வாழ்ந்துருக்கிறோம்பா. இப்படி போய் ஒரு கார் போச்சு, ஒரு கார் உள்ள வந்துடுச்சு. எப்ப போனாங்க? அவன் 2:30 மணி, நான் 3 மணிக்கு போயிட்டேன். ரொம்ப ஃபோன் பண்ணான், வரண்டா கொஞ்சம் லேட் ஆகும்னு. இல்ல, அவன் படிக்கணும், குழந்தை படிக்கணும். அவன் வரல, அவன் வரலன்னு ஒரு அழுதுன்னு போயிட்டான். அப்படியா? நான் எவ்வளவு லவ் பண்றது தெரியுமா அவளை? ஆனா அவன் என்ன லவ் பண்றேன்னு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள, நீங்க தான் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு 2 மாப்பிளையும் பாத்துட்டீங்க. என்ன மேட்சிங்ல இருக்கீங்க? எப்பவுமே இப்படிதான். அவன் போன் பாஸ்வேர்டே தேவையில்லை எனக்கு, ஃபேஸ் ஐடி வச்சு ஓபன் பண்ணிடும். இப்ப ட்ரெஸ்ஸும் வேற மேட்சிங்கா இருக்கமா, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. அங்க பாருங்க, ஒருத்தர் அப்படியே நைஸ் 7 போலாம் டாடி. சித்தி வந்துடுறேன்னா அவளை ரொம்ப லவ் பண்றேன். வரலன்ட்டு போயிருக்கான். இப்ப ஆஃபீலி லீவ் விட்டோன்னு 5 நாள் வரலாம். அப்போ வந்து வரலாம். ஃபுல் லீவ் விட மாட்டாங்களா? அரையாண்டு சேருவப்பா. நானும் உன்னை ஃபுல்லா லவ் பண்றேன் சௌபி. ஞாபகம் வச்சுக்கிடாடி. அப்பப்ப லவாங்கீசா பண்ணா இவனால தாங்கவே முடியல. ஐயோவை ஞாபகம் வச்சுக்கோ. சாருக்கு ஒரு நாள் கல்யாணம் ஆகும், நம்ம போடுவோம் ஐயோ. அப்ப பாத்துக்கோங்க. The next day. சரி. அப்படியா? சரி. வரியா அம்மா கிட்ட? ஓகே, அப்படி இருக்கா? இப்போ பரவாயில்ல, உட்காந்து பாக்குறான். காலையில இருந்து அப்படியே தூங்கிக்கிட்டே இருந்தான். ஊசி போட்டதுக்கு அப்புறம் பரவாயில்ல, கொஞ்சம் உட்காந்து பாக்குறான். விழுந்தான்னு நீ சொல்றது என்னால நம்பவே முடியல. நான் வந்து ஹால்ல உட்கார்ந்த இவனுங்களை கூப்பிட்டுட்டு கீழே வாங்கடான்னு சொல்லிட்டு உட்கார, சைட்ல பொட்டுன்னு ஒரு சத்தம் கேட்டோடனே அழுவோம்ல, நாயெல்லாம் வந்து அடிபட்டா அந்த மாதிரி சத்தம் கேக்குது. நான் வெளியில ஓடி போய் இவன் தானான்னு இப்படி தேடுறேன். சைட்ல இருந்து நொண்டிக்கிட்டு வாயில ரத்தம் ஊத்திட்டு வரான். அப்படியே எனக்கு தட நாய். எங்க அப்பா வர்றாரு, அவன் தானான்ட்டு. அப்பா எனக்கு மயக்கம் வருதுப்பா அப்படி. இவன் பின்னாடி அவன் மழை போறான்னு சொல்லி அவனை தேடி ஓடி, அப்பா காலங்காத்தால இன்னைக்கு மார்கழி பீஸ்ஃபுல்லா ஆரம்பிச்சு அப்படியே பீஸா நொறுங்குச்சு. இன்னைக்கு எனக்கு கை காலெல்லாம் தட 2 மாடியில இருந்து விழுந்தா என்ன ஆகுறது? எனக்கு இன்னுமே மிராக்கிளா இருக்கு. இவன் வந்து பிராக்சர் ஆகலன்ட்டு. மொட்டை மாடியில வாயில மட்டும் செம்மடி. நான் உனக்கு அந்த கிளிப் இருக்கு, நான் பூ பறிக்க மாடிக்கு போனேன். இவன் அந்த காக்காவை துரத்தன கிளிப் இருக்கு, நான் கொடுக்குறேன். அதை வேணா சைட்ல வை. நான் வாடா கீழே போலாம்னு வந்துருவானுங்கல்ல, வரவே இல்லை. கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, வரவே இல்லை. நான் அங்க இருந்து அடிச்சு கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் விட்டுட்டு வந்துருவாங்க, எப்பவுமே போறது தானேன்னு வந்தேன். காக்காவை பிடிக்க ஜம்ப் பண்ணி மொட்டை மாடியில இருந்து விழுந்திருக்கான். எனக்கு மிராக்கலா இருக்கு இவன் விழுந்தது, எழுந்து வந்தது. நான் போய் தூக்க கூட இல்லை, எங்க சத்தம் கேக்குதுன்னு தேடுறதுக்குள்ள அம்மா நான் விழுட்டேன் அப்படின்ட்டு என்கிட்ட வரான். விழுட்டியான்னு தொட்டு காலெல்லாம் அமுக்கி பாக்குறேன், பிராக்சர் ஆச்சான்னு. எதுவுமே பண்ணலான்னு அப்பத்துல இருந்து என்னை விட்டு எழுந்து போல என் மடியிலே படுத்து தூங்கிட்டு இருக்கான்.
3 மணி நேரமா மடியிலே தூங்கி, அப்புறம் நான் தூக்கிட்டு போய் கார்டன்ல விட்டேன். நடக்கிறானா என்ன பண்றான்ட்டு. சுசுலாம் போயிட்டு நடந்து சுத்திட்டுலாம் வந்தான் வெயில்ல. வந்துட்டு என்னை வந்து பார்த்தா நான் திருப்பி தூக்கிக்கிட்டேன். அந்த குளிர் நடுங்கிட்டே இருந்தான். இப்படி வச்சுக்கிட்டா வாமா நார்மலா இருந்தான். அதுக்கப்புறம் பெட்ஷீட்லாம் போத்தி வச்சிருந்தேன். நீ வந்த உடனே இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் டாக்டரும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னோடனே நிம்மதியா இருக்கு. இல்லைன்னா இன்னைக்கு அப்படியே எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும். எனக்கு ஏதாவது ஆயிருந்தா. இதுல இருந்து என்ன தெரியுது? இனிமே என் கண் பார்வையை விட்டு இவனுங்களை விளக்க மாட்டேன். அதேதான். அதே மாதிரி திருஷ்டி. நம்ம வாங்க வேண்டியதெல்லாம் இதுக்கு வாங்க பாவம். ஆனா நீயுமே பாக்கலையாடி? நான் ஹால்ல உட்காந்து இருந்தேன்னா எங்க அப்பா கிச்சன்ல இருந்தாங்க, அம்மா கோயில் போயிட்டாங்க, ராகேஷ் சைக்கிளிங் போயிட்டான். நான் வந்து ஹால்ல உட்கார, இங்க டொப்புன்னு ஒரு சவுண்டு. மாடியில இருந்து எதையாவது தூக்கி போட்டா இவன் வெயிட்டுக்கு ஒரு சவுண்ட் வரும்ல, லிட்டரலா அந்த சவுண்டு முடிஞ்ச அடுத்த செகண்ட் இவன் அழுகுறான். இவன் குரல் மாதிரி இருக்கேன்னு நான் டவுட்டா நான் அந்த சிசிடிவி ராகேஷும் நம்பல. நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விழுண்டாண்டா, சீக்கிரமாட்டா ஹாஸ்பிட்டல் போனோன்னு அவன் வந்த உடனே அவன் நார்மலா இருக்கான், நீ விழுண்டான், மொட்டை மாடியில இருந்து விழுந்தா தேர்வானான், தெரிச்சிருக்க மாட்டான் அப்படின்னா. அவன் படிக்கட்டுலதான் இறங்கி வந்திருப்பான், நீ தான் பாத்திருக்க மாட்டே அப்படின்னா. அப்புறம் சிசிடிவி உட்காந்து ஃபுல்லா செக் பண்ணி, ஆமா அவன் படிக்கட்டுல இறங்கவே இல்லை, சைடு வழியா தான் வரான், அவன் மொட்டை மாடியில இருந்தா விழுந்து. எங்க அப்பாவும் சொல்றாரு, எனக்கும் கேட்டுச்சுரா டொப்புன்னு சவுண்டு, அவன் போய் பார்க்கும் போது அங்க அவன் வந்தான் அப்படின்னு அப்பா சொல்ல. அப்புறம் நம்புறான் அவன். எனக்கே இப்ப நான் சொன்னா யாரு நம்புவான்னு தெரியல. இது 2வது ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆகாம மெடிக்கல் மிராக்கிள்னு வாங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சோ ஏதோ. கடவுள், நான் பப்பி போனதுக்கு அப்புறம் நான் ஒரு ட்ராமா போனல அந்த மாதிரி. பா சரி, ஓகே ஓகே. அது நான் கூட கூட்டிட்டு வந்து அதான் நம்ம காரணம்ன்ற ஃபீலிங் நம்மளுக்கு ரொம்ப ஹிட் பண்ணுச்சு கல்லு. நான் வந்து ஆனா உனக்கு நான் சொல்லவா, சில விஷயம்லாம் வந்து அன்பிரடிக்டபிள். இப்போ ரோட்லயே போறோம், நம்மளுக்கோ இல்லை வண்டிக்கோ ஏதோ ஒரு டேமேஜ் ஆகுதுன்னா நம்ம என்ன எதிர்பார்த்தா பண்றோம்? ஆக்சிடென்டெல்லாம் சில விஷயம் நடக்கும் லைஃப்ல, பட் திருப்பி அது நடக்காம பாத்துக்கிறது தான் நம்ம வேலை. துருன்னு இருப்பானா, காலையில இருந்து எழுந்து நடக்கவே இல்லை. எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. நான் மட்டும் வாங்கடான்னு நான் வந்துட்டேன். நான் அந்த மாதிரி வாங்கடான்னு சொல்லாம வாங்க போலான்னு முதல்ல இவனுங்களை அமிச்சிட்டு வந்தேன். இது நடந்திருக்கு, என் மேலதான் தப்பு. அதை பண்ணிருக்க கூடாது. இல்ல, அதான் முத தடவை தானே, இனிமே நடக்காத மாதிரி பாத்துக்கோ. இனிமே மாடிக்கு போனால அவனை வரலன்னா அவனை தரத்தரன்னு இழுத்துட்டு வந்துரு, தூக்கிட்டே வந்துடுறேன். யாராவது சிப்ஸ் வாங்கணும்னு ஐடியால இருக்கீங்கன்னா இந்த விஷயம் எல்லாம் பாத்துக்கோங்க. ரொம்ப பிளேஃபுல்லா இருப்பானுங்க ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ். ஆமா, வீட்டுக்கு அணில் வரக்கூடாது, காக்கா வரக்கூடாது, குருவி வரக்கூடாது. இவனுக்கும் ரெக்க முளைச்ச மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடும். கீழே இருந்து எகிரி பாப்பான். அது ஃபன்னியா இருந்தது எங்களுக்கு பார்க்க. மரத்துல இருந்து காக்கா பறக்குதுன்னா தரையில இருந்து எகி பண்ணும் போது கியூட்டா இருந்துச்சு, நாங்க ரசிச்சிருக்கோம். அதே அவன் மொட்டை மாடியில பண்ணுவான்னு என் மூளைக்கு எட்டவே இல்லை. அவன் எக்கி இருக்கான் போல இருக்கு, அதை பிடிக்கிறதுக்கு அப்படியே தவறி கீழே விழுந்திருக்கான். ஆனா இவன் ரொம்ப லைட் ஃபுட்டட். பெட்ல இருந்து இறங்கும் போது கூட அவன் இறங்குறதே தெரியும், இந்த பூனை மாதிரி இறங்குவான். ஆனா கப் கேக் அப்படி கிடையாது, அவன் வந்து அக்ரெசிவா லேண்ட் ஆகும். அவன் இறங்குறது எனக்கே வலிக்கும், அந்த அளவுக்கு லேண்ட் பண்ணுவான். மேபி அந்த லைட் ஃபுட்டடா இருக்கவோ எஸ்கேப் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். நம்ப மாட்டாங்க, நம்ம மாடியில இருந்து விழுந்திருக்க மாட்டான், நீ போய் சொல்றேன். எனக்கு என்னன்னா இப்படி வேகமா பூனை தோட்டின்னு போய் பக்கெட்ல இடிச்சும் போயிருப்பானா. அதுக்கு அவன் முதல்ல படியில இறங்கி வரணும். அவன் வரவே இல்லம்மா. அவனுக்கு இருக்கிற உடம்புக்கு மேல 2 மாடில இருந்து விழுந்தானான்னு எனக்கு டவுட். இவன் எப்படி 2 மாடியில இருந்து விழுவான்? நீ ஜான்வி கபூர் படம் பார்த்திருக்கியா? ஃபர்ஸ்ட் படம், அதுல அவன் புருஷனும் புள்ளையும் போட்டு அந்த மாதிரி சத்தம் பொத்துன்னு கேட்டது. சரி, பொங்கல் சாப்பிட்டீங்களா? மாப்பிள்ள உனக்கு ஆவரேஜ் கொடுத்துட்டேன். ஆவரேஜ் தான், ஏன்னா நெய் கொஞ்சம் கம்மியாக போட்டேன். எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு பத்தியா? மம்மி காலில இருந்து அவனையே கவனிக்கிறிய மம்மி, என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறிய மம்மி. நல்லா பேஷண்ட் தான் நாங்க ஃபர்ஸ்ட் கவனிப்போம். நீ பேஷண்டா பிராட் பைல அப்படின்றான். டேய், நீ விழுந்தனா யாரும் நம்ப மாட்டாங்க, நீ வந்த நிலைமையில யாரும் பாக்கலடா. பாவியா குழந்தை. சிசிடிவி ரைட்ல போட்டது லெஃப்ட்லயும் ஒன்னு போட்டு விட்டுருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கு. டே சூப்பர் பீஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் ஆகி இவன் விழுந்தது. அதாவது சௌபி வந்து இன்னைக்கு ஒரு ரோலர் கோஸ்டர் ஆஃப் எமோஷன்ஸ் போயிட்டு வந்திருக்கா. காலையில பீஸ்ஃபுல், அப்புறம் இவன் பண்ண வேலை செம்ம பீஸ்ஃபுல்லா, ஃபியர்,
அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் போய் எங்க அப்பா கிட்ட அப்பா எனக்கு தலை சுத்து மயக்கம் வருதுப்பா அப்படின்ற இவன் விழுந்த சத்தம் கேட்டதுக்கே எங்க அப்பா அவனை நான் பாத்துக்கிறேன்ட்டு நான் போய் இவனை பார்த்து ஐயோ அப்பா யோசிச்சாலே எனக்கு நீங்க டேவே ஒரு மாதிரி அதுக்கப்புறம் அழுகை அப்புறமேட்டு இப்பதான் சிரிப்பு பாட்டு. ஏன்னா இப்பதான் அவன் என்கிட்ட வந்து பழைய மாதிரி ஓடுறது கேக்குறது எல்லாம் பண்றான். அவனுங்களுக்கு எதனா ஒண்ணுன்னா ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. வாயில்லாத ஜீவன் எதுவும் வலியோட எக்ஸ்ட்ரீம் போற வரைக்கும் சொல்ல மாட்டாங்க அவங்க. காலையில கூட விழுந்து வந்து அழலாம் இல்லை. அவன் வந்து என்னை பார்த்தோடனே அவன் சேஃபா ஃபீல் பண்றான். அந்த மாதிரிதான் அவன் ரியாக்ஷன் இருந்தது. இந்த மாதிரி சம்பவத்தோட திருப்பி ஒரு வீடியோ நாங்க உங்களுக்கு கூட வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். வேற ஒரு வீடியோட சீக்கிரமா உங்களை நாங்க எல்லாரும் சேர்ந்து பார்க்கறோம்.